அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில் நேத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரணியகசிபும் இரண்யாட்சியன் கதையை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க இப்போ பிரகலாதன் கதையை பார்த்துட்டு இருக்கோம். பிதாவுக்கு பிரகலாதன் உபதேசம் என்ன உபதேசம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரகலாதனின் தந்தை இரண்யன் தன் மகன் என்ன செய்தும் ஹரிநாமத்தையே நினைத்து புகழ்ந்தும் வருவதைக் கண்டு மனம் பொறாமல் மற்ற மந்திரிகளின் புதர்களை அழைத்து வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் யோக்கியர்கள், உங்கள் தந்தை சொல்லை ஏற்று நடப்பவர்கள். ஆகையால் நீங்கள் என் மகன் பிரகலாதனுடன் சிநேகம் செய்து கொண்டு அவனுக்கு நற்புத்தி கற்பிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், ஆஹா, அப்படியே செய்கிறோம் என்று பிரகலாதனை அங்கிருந்து ஒரு மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று, நண்பனே, நாங்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள். மகா நுபவரான உன் தந்தைக்கு கோபம் வருபடி செய்தால் நீ என்ன சுகத்தை அடைய முடியும்? தந்தை சொல்லும் வார்த்தையை கேட்டு நன்மை அடை. இதுவே எங்கள் விருப்பம். இதை உனக்கும் நண்பர்கள் என்ற முறையில் சொல்கிறோம். உன் விருப்பம் எப்படியோ அப்படியே நடந்து கொள்ளலாம் என்று போதித்தார்கள். ஆனால் பிரகலாதனோ, நண்பர்களே, தந்தை என்பது யார்? பந்து யார்? தாய் யாவல்? சகோதரர் யாவர்? சிநேகிதர் யாவர்? மனைவி அவள். இது முழுவதும் தேக சுகத்துக்கே அன்றி மோட்ச சுகத்துக்கு அல்ல. மாலை பொழுதில் பற்பல இடங்களிலிருந்து வருகின்ற பறவைகள் எல்லாம் ஒரு மரத்தை சேர்ந்து பொழுது விடிந்தவுடனேயே தமது காரியங்களுக்கு பறந்து போகின்றன. தாய் தந்தையரின் சங்கதியும் இப்படிப்பட்டதுதான். இது தேக சம்பந்தமான கர்ம யோகத்தையே அனுபவித்து மீண்டும் வேறு பிறவியை கொடுக்கத்தக்கது. சம்சாரத்தில் இதைவிட வேறு சுகம் இல்லை. இது கனவு போன்றது, உண்மையானதல்ல. பகலில் பார்த்த விஷயங்கள் இரவில் கனவாகின்றன. ஆகையால் நீங்கள் அனைவரும் விஷ்ணு பக்தி செய்து கிருத்தார்த்திகளாக நித்திய சுகத்தையே அடைய வேண்டும். அப்படி செய்யாமல் சம்சார சுகத்திலேயே மூழ்கியிருந்து விட்டால் யமபாசத்தில் கட்டுப்பட்டு கஷ்டப்படுவீர்கள். நாம் இதுவரையில் பிள்ளைகளாகவும் பிதாக்களாகவும் சகோதரர்களாகவும் எத்தனையோ பிறவைகளில் தோன்றினோம். இவை கர்ம சம்பந்தத்தால் கற்சாயமுற்றவையே அன்றி வேறல்ல. முழு பாவியாளால் ஒருவன் நரகத்தை அடைவான். முற்றும் புண்ணியத்தையே செய்தவன் சுகத்தையே அடைவான். புண்ணிய பாவங்கள் இரண்டும் கலந்திருப்பதால் மனித பிறவி உண்டாகிறது. புண்ணிய பாவங்கள் நசித்து விடத்தில் நிரசனமான முக்தி கிடைக்கும். கர்ம சம்பந்தமான தேக அபிமானம் இருக்கும் வரை முக்தி கிடைக்க மாட்டாது. கர்ம நாசம் உண்டாகும் நிமித்தம் விஷ்ணுவை தியானிக்க வேண்டும். ஹரி நாமத்தால் கர்மங்கள் ஒழியும். ஹரி சேவையின்றி கர்மம் ஒழிய வேண்டுமானால் கர்மங்களை அனுபவித்தாவது பிராயச்சித்தம் தங்களை செய்யாது ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழிக்காவிடில் பிறவியை அடைந்து அனுபவித்தே ஆக வேண்டும். அழுக்கு துணியில் சாயம் ஏறாது. அழுக்கில்லா ஆடையிலேயே சாயம் பிடிக்கும். அது போலவே தேகாத்மனால் உண்டான மனிதத்திலுள்ள அழுக்கு ஹரி பஜனையால் ஒழியுமேயானால் வேறு எதனும் ஒழிய மாட்டாது. நீங்கள் அனைவரும் மூர்க்கர்கள். நீங்கள் என்ன சொன்ன போதிலும் என் தந்தையின் கட்டளைப்படி நடப்பவர்களாக இருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள். இனி உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். நான் மட்டும் ஸ்ரீ விஷ்ணுவையே பக்தி செய்பவனை அன்றி என் தந்தையின் கட்டளை சிறிதும் கேட்க மாட்டேன். என் விருப்பப்படியே நடப்பேன். நீங்கள் போகலாம் என்றான். மந்திரி குமாரர்கள் மன வருத்தத்துடன் இரணியகசிபனிடம் சென்று, அரசே, நாங்கள் எவ்வகையாக சொல்லி போதிலும் உங்கள் புதல்வன் எங்கள் பேச்சை கேட்பவன் அல்ல என்கிறார்கள். இரணியகசிபன் எல்லையில்லாத கோபம் கொண்டு புத்திரனை அழைத்து வர சொல்லிவிட்டு தன் கோபத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவனை தன் அருகில் உட்கார வைத்து கொண்டு, மகனே, நான் சொல்வதை கேள். உன் பிடிவாதத்தை விட்டுவிடு. உலகத்திலுள்ள மக்கள் ஹரியை ஏன் சேவிக்கிறார்களோ அத்தகைய ஐஸ்வர்யத்தை நீ என்னாலேயே அடைந்திருக்கிறாய். உனக்கு நான் ஹரி என்று வேறொருவன் இல்லை. தேவர்கள், நாகர்கள், கந்தவர்கள், தானவர்கள், முனிவர்கள் முதலானவர்களும் எனக்கு வசப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். சகல லோகங்களுக்கும் என் ஆதீனத்தில் இருக்கின்றன. நிக்கிர அனுகிரக சமர்த்தமுடைய என்னை காட்டிலும் சிறந்த ஹரி ஆவன். என்னை விட்டுவிட்டு நீ சொல்கிற ஹரி எங்கே இருக்கிறானோ நீ அவனை காட்டுவாயா? நீ அதை அறிந்தால் என்னை சேவிக்காது இருக்கிறாய் என்றான். அதை கேட்டதும் பிரகலாதன், ஓ தைத்தியா இரணியகசிபா, நானே விஷ்ணு, என்னை விட விஷ்ணு வேறில்லை என்று சொல்கிறாயே. விஷ்ணு மூர்த்திக்கும் உனக்கும் அதிக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ரத்தினத்திற்கும் பருக்கைக்கும் கல்லுக்கும் கீழுக்கும் காகத்திற்கும்
சந்தனத்திற்கும் சேற்றுக்கும் சாந்தமுடையவனுக்கும் கோபமுடையவனுக்கும் சூரியனுக்கும் மின்மணி பூச்சிக்கும் வேதத்திற்கும் சாதாரண பேச்சுக்களுக்கும் பொன்மொழிக்கும் பொன்னுக்கும் இரும்புக்கும் பசுவுக்கும் பன்றிக்கும் உள்ள வித்தியாசத்தைப் போல விஷ்ணுமூர்த்திக்கும் உனக்கும் அவ்வளவு உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன. அவரே சாந்தி சீலர், நீயோ அகங்காரி, பாபி, காகமுகன், தேக அபிமானி, நீசன், இறப்பவன், பிறரை தூஷிப்பவன். நீ வீணாக சந்தோஷமடைந்தால் மோட்சமடைய மாட்டாய். விஷ்ணுவை சந்தோஷப்படுத்தினால் மோட்சமடைவாய். நீயே விஷ்ணு என்று சொல்ல உனக்கு நாணமில்லையோ? அதை நீ எவ்வளவு தைரியமாக சொல்கிறாய்? விஷ்ணுவுக்கும் உனக்கும் உள்ள தாரம்பியங்களை நான் உனக்கு எடுத்து சொல்லிவிட்டேன். அதை அறிந்து கொள். யானை மேல் ஏறுவதை விட்டு நரி மேல் ஏறுவாய் உண்டோர்? இல்லை. ஆகவே நான் விஷ்ணுவையே சேவிப்பேன். உனக்கு ஏதாவது செய்ய சக்தி இருந்தால் அதை விரைவில் செய்யலாம் என்று தன் தந்தைக்கு கொஞ்சமும் அஞ்சாமல் கூறினான். கிரண்யகசிபன் பிரகலாதனை பார்த்து, மகனே, நான் எவனை சேவிக்க வேண்டும் என்று நீ சொல்கிறாயோ அவன் எங்கே இருக்கிறான்? அந்த விஷ்ணு எங்கே இருக்கிறான்? அவனை எனக்கு உன்னால் காட்ட முடியுமா என்றான். அதற்கு பிரகலாதன், சொல்லியவற்றையும் அதற்கு மேல் நடந்தவற்றையும் சொல்கிறேன், கேளுங்கள். என்ன நடந்தது அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.